அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லபெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இலகுவாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு ஒவ்வொரு பாடலுக்கு ஒவ்வொரு நாளில் சொற்பொழிவாற்றி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நாளில் தயவு வாழ்வு 96வது பாடலுக்கு அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு நாள் 20/3/1983. இன்று 96வது செய்யுளுக்கு விளக்கம் காண்போம். இந்த செய்யுள், இந்த 96வது பாடல் மிகச் சிறந்த ஒரு செய்யுளாக அமைந்துள்ளது. சென்ற பாடல் செகஞ்சுகித்திடவே என முடிவடைந்து இப்பாடல் செகமிசையுள்ளோர் என தொடங்கப்பட்டுள்ளது. பாடல் 96. செகமிசையுள்ளோர் திருவருள் கொண்டு சிவனுமோர் தயா பெறும் இன்ப அகமிசை வாழ்வு அடைந்திடற்கென்றே அகமெனும் ஆன்மனை அழியா மிக மிக நல்ல தயவு ஆலயமாய் மேதினி விளங்க வைத்தாயே பகவனே எனது பகர்ந்த சொல் மாலை பாருளோர் காண ஏற்பாயே என்பது செய்யுள். இந்த செய்யுளிலே தயவு ஆலயம் என்று அமைந்துள்ளது. அதுவும் இந்த 96வது எண் பாடலில் அமைந்துள்ளதன் உண்மை என்ன? மனித தேகம் 96 தத்துவங்களும் நிறைவு பெற்றது ஆகும். இதிலேதான் கடவுள் உண்மை வெளிப்பட வேண்டியுள்ளது. 96 தத்துவங்களையும் கடந்த தத்துவாதீத நிலையில்தான் கடவுள் உண்மை வெளிப்பட்டு விளங்குவதை உணர்ந்து அறிந்து ஒன்றுபட்டு வாழ முடியும். இதுவரையிலும் பிற சமயங்கள் மார்க்கங்கள் எல்லாம் உணர்த்தி வந்துள்ளது கடவுள் நிலையில் கலப்பு நிலையே ஆகும். ஆனால் இன்று நாம் கடவுளோடு கலவாமற் கலந்து கலவாமற் கலப்புற்று மறைந்து விடாமல் வாழ்வதற்குரிய மார்க்கமாக தயா சன்மார்க்கம் கிடைக்கப் பெற்றுள்ளோம். இதுவரையிலும் உலகில் தோன்றிய மார்க்கங்களால் எல்லாம் வழங்க முடியாத ஒரு பேரின்ப வாழ்வை வழங்கி நித்தியமாக வாழச் செய்யவே இந்த ஒரு ஒப்பற்ற தயா சன்மார்க்கம் உலகில் தோன்றியுள்ளது. இதில் ஆண்டவர் உண்மை தயவுமயமாக சுத்த தயவுமயமாக விளங்கி கொண்டுள்ளது. இந்த உண்மையை இன்று அவரே நம் உடல் உணர்வு என்ற நிலைகளாகவும் விளங்கி கொண்டு உள்ளின்று உணர்ந்து உணரப்படுகின்றது. பிற நெறிகளில் எல்லாம் கடவுளை முன்னிலைப்படுத்தி வேண்டி வேண்டி முடிவில் அந்த கடவுள் நிலையில் கலந்து கரைந்து மறைந்து போயினர். இப்பொழுது அக்கடவுள் நிலையில் இருந்து கொண்டு இவ்வுடல் உயிர் உணர்வு என்னும் நிலைகளில் தயவு பெருக பெருக வாழலாம் என்ற உண்மையை அந்த ஒளி நிலையிலிருந்து உணர்கிறோம். கடவுளை எல்லாம் ஆனவர் என்கிறார்கள். எல்லாம் ஆனவர் எங்கும் நிறைந்தவர் என்றாலும் அவரை எங்கேயும் காண முடியவில்லையே, அது ஏன்?
நாம் உடல் நிலையில் இருந்து காண்பதை விட்டு மேல் அகநிலையிலிருந்து காண வேண்டும். விழிப்பு நிலை, சுழுத்தி நிலை, துரியம், துரியாதீதம் என்னும், அதாவது விழிப்பு, கனவு, சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்னும் 5 நிலை அனுபவங்களில் சாதாரண மக்கள் விழிப்பு, கனவு, சுழுத்தி என்ற 3 நிலைகளிலேயே வாழ்ந்து மறைந்துகின்றனர். கொஞ்சம் சாத்திய அனுபவம் பெற்றவர்கள் கடவுள் உண்மையை கண்டு நின்று துரியாதீத நிலையில் சாயுச்சியமாக மறைந்தனர். இவ்வாறு துரியாதீத நிலையில் மறையாமல் இருக்க தயவு நெறி கிடைத்துள்ளது. அதீத நிலை நின்று வாழ வேண்டும். இந்த வாழ்வு தெய்வ வாழ்வாக தயவு உணர்வு உடல் உயிர் உணர்வு நிலைகளில் பெற்று வாழ்தல் வேண்டும். உடல் உயிர் உணர்வு நிலைகளில் பெருக வாழ்தல் வேண்டும். இவ்வாழ்வு நிலையை சாக்கிராதீதம் என்று சொல்லுவர். சாக்கிரம் முதலாகவும் துரிய ப்ளஸ் அதீதம் முடிவாகவும் அமைய நினைத்து கொண்டு வாழ வேண்டும். இந்த அருள் ஒளி நிலை நின்று வாழ்வதே இன்று நமக்கு ஆண்டவரால் ஆணை செய்யப்பட்டுள்ளதாகும். இக்கருத்தினை இப்பாடல் முதல் 2 வரிகள் விளக்குகின்றன. செகமிசையுள்ளோர் திருவருள் கொண்டு சிவனுமோர் தயாபெருமின்பம் என்பதில் சிவனுதல் என்பது அடைதல், நெருங்கி ஒன்றுபட்டு வாழ்தல் என்ற பொருளை தருகிறது. வள்ளல் பெருமானுக்கு திருவருளே தன் உண்மையை காட்டிக் கொடுத்தது. அருட்பாவில் 190 பாடல்கள் இறைவனின் திருவுருளை பெறுவதற்கென்று இறைவனை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்டவையாகும். பின் 110 பாடல்கள் திருவருள் அடைந்தபின் அதோடு இருந்து வாழும் உண்மையை விளக்குவதாக அமைந்துள்ளன. தெய்வ பாடல்களும் இறைவனோடு ஒன்றியிருந்து வாழும் வகையை விளக்குகின்றன. நாம் இப்போது அருள்நிலை நின்று வாழும் முயற்சியை மேற்கொண்டுள்ளோம். அவரும் உடனிருந்து உதவுவார். இங்கு தயாபெரும் இன்பம் என்று சொல்லப்படுகிறது. உலகில் எத்தனையோ வகையான இன்பங்கள் உள்ளன. அவற்றுள் கடவுளை அடைய, இன்பம் பெற பக்தி, ஞானம், யோகம், தந்திர மந்திரம் என்னும் பல வழிகளும் கையாளப்பட்டன. இவற்றால் எல்லாம் பெருமுயற்சியின் காரணமாக ஏகதேசமாக இறை உண்மையை உணர்ந்து கொண்டு அதனால் பெற்ற இன்பானுபவத்தை உடலில் உயிர் உள்ளவரை அனுபவித்தனர். உயிர் ஆற்றலை இழந்த பின், தேகம் கழன்ற பின் அந்த இன்பானுபவத்தை அனுபவிக்க இயலாமல் போயினர். ஏனெனில் அவர்கள் தம்மை கடவுளுக்கு அயலாக இருப்பதாக எண்ணிக்கொண்டும் தேக நிலையிலிருந்து கடவுளை அடைய முயற்சிகள் செய்ததாலும் வீண் போயினர். இன்று நாம் கடவுளுக்கு அயலாக இல்லை என்ற உண்மையை திருவருளாலே உணர்கின்றோம். நாம் அனாதி காலமாகவே கடவுளுடன் பிரிவர இருக்கிறோம், இருப்போம். கடவுள் வேறு, நாம் வேறு அல்ல என்ற உண்மையை ஆண்டவரே உள்ளின்று உணர்த்தி கொண்டும் நாமாக இருந்து
உணருமாறும் செய்கிறார். தேக நிலையிலிருந்து எண்ணும்போது அப்படி வேறு வேறாக எண்ணுகின்றனர். தேகிகள் கடவுள் நிலையிலிருந்து நோக்கும்போது உண்மை விளங்குகின்றது. இங்கு நமக்கு தயவு என்ற ஒப்பற்ற சொல் கிடைத்துள்ளது. தயவு என்பதே ஆண்டவர் வடிவம், இயல்பு, தன்மையாகவும், தயவு நம்முடைய உண்மை வடிவம், இயல்பு, தன்மையாகவும் விளங்குகின்றது. ஆண்டவரின் தன்மையாகிய அருள் நம்முள் பெருக வேண்டும். அதுதான் முறை. தயா இன்ப வாழ்வை வேறு தந்திர மந்திர முறைகளினாலோ கல்பதேகம் பெறுவதனாலோ அடைந்துவிட முடியாது என்பதை அவர் அருளாலேயே உணர்ந்து கொள்கிறோம். தயவு ஒளிநிலை நின்று வாழ்வதே தயா இன்பம் ஆகும். கடவுளின் சத்து சித்து ஆனந்தம் என்னும் நிலைகளே இன்று தயவாக வெளிப்பட்டு விளங்குகிறது. இதுவரை உலகம் கண்டது புறத்திருந்து முயன்று கலந்து கரைந்து போவதே ஆகும். ஆனால் இன்று நாம் கடவுளோடு தயவுமயமாக இருப்பதை உணர்கிறோம். எங்கும் நிறை பரம்பொருளே தவாகவும் ஆன்ம நிலையில் யவாகவும் தய என்ற நிலையில் கடவுளும் நாமும் ஒரு பொருளாக, பரம்பொருளாக, மெய்ப்பொருளாக விளங்குகின்றோம். எனவே நாம் கடவுளை அடைய வேண்டிய நிலை தேவையில்லை. தயவின் மூலமாக தயவை பெற வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தேகப்பற்று குறைய குறைய அன்பு உணர்வு, தயா உணர்வு பெருக வேண்டும். தயவு என்பதில் த சிரமாக, ய நெஞ்சிடை உயிர் உணர்வாக, உ உடலாக அகமிருந்து விரிந்து நம்மை வாழ வைக்கின்றது. எனவே தயா பேரின்பமானது அகத்தே இருந்துதான் கிடைக்கக்கூடியது ஆகும். அகமிசை வாழ்வு அடைந்திடற்கென்றே அகமெனும் ஆன்மனை அழியா மிக மிக நல்ல தயவு ஆலயமாய் மேதினில் விளங்க வைத்தாயே என்பதில் அகமிசை என்ற சொல் அகத்திலே இசைந்துள்ள, பொருந்தியுள்ள என்ற பொருளை தருகிறது. செகமிசை என்பதில் உலகத்தின் மீது என்ற பொருளை தருகிறது. அகமிசை வாழ்வு அடைவதற்கு முயன்று முன்னோர்கள் அகநிலையில் ஒடுங்கித்தான் மறைந்து போயினர். ஆனால் இன்று அகநிலையில் பொருந்தி இருந்து கொண்டே வாழ்வதால் உரிய முறை தயவினால் கிடைக்கிறது. அகம் என்பது உள்ளம், ஆன்மா என்ற பொருளில் அமைந்துள்ளது. தயா பேரின்ப வாழ்வானது அகமாகிய உள்ளிடத்தில் இருந்து கிடைக்கிறது. கடவுளின் வாழிடம் கோயில், நாம் வாழ்வது மனை, அதாவது வீடு. அரசன் வாழ்வது அரண், உடன் கூடிய அரசன். மனை ஆகும். இங்கு ஆண்மனையாக விளங்குவது
ஆன்மாவின் மனையாக திகழ்வது கடவுளுக்கு ஆலயமாகவும் மனிதனுக்கு மனையாகவும் விளங்குகின்றது. உலக ஆலயங்கள், பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் மகான்கள், சித்தர்கள் இவர்களால் உருவாக்கப்பட்டு அங்கே தெய்வங்களும் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டன. கோவில் வழிபாடுகள் எல்லாம் நமக்கு அருள் இன்ப வாழ்வை, பேரின்பு வாழ்வை நல்கிவிடவில்லை, நிறைவுபடாத வாழ்வையே நல்கின. கோவில்களை பெரிய அளவில் கட்டி மூல கிரகத்தில் கடவுளை எழுந்தருளுமாறு வேண்டினதால் அங்கே கடவுள் எழுந்தருளிவிட்டாரா? மகான்களின் உள்ளத்திருந்த சக்திகளை விக்கிரகங்களில் ஊட்டி அதனை பிரதிஷ்டை பண்ணி வைத்திருப்பதால் ஓரளவு பலன் கிடைக்கிறது. மனிதனின் ஓர்மையான வேண்டுகையால் ஓரளவு சக்தி சித்திகள், கோரிக்கைகள் இவைகளை பெற முடிகின்றன. ஆனால் பேரின்ப வாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வு கிடைப்பதில்லை. அந்த பேரின்ப வாழ்வை வழங்குவதற்கு என்றே இறைவன் தயவு ஆலயத்தில் விளங்கி கொண்டுள்ளார். இத்தயவு ஆலயம் சிறநடு அனுபவத்தில் விளங்கும் தயவு ஆலயமாகும். மற்ற கோயில்களில் எல்லாம் ஆண்டவர் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறோமே தவிர முழுமையான ஆற்றலோடு இறைவனை கண்டுகொள்கிறோமா எனில் இல்லை. ஆண்டவர் தன் முழுமையான ஆற்றலோடு நம்மில் விளங்கி கொண்டுள்ளார். இக்கருத்தை ஒரு திருவருட்பா பாடலால் அறியலாம். படிசை பிரமன் முதலோர் பற்பல நாள் வருந்தி பன்மணிகள் ஒளி விளங்க பதித்த சிங்காதனத்தே அடிசெய்தெழுந்தருளி அடிசெய்தெழுந்து அருளினை ஆண்டருளல் வேண்டும் அரசே என்று வரும் ஆங்காங்கே வருத்த வடி செய்முறை முடிநடுவே மன்றகத்தே நடிக்கும் மலரடிகள் சிவப்ப ஒரு வளமும் இல அகத்த குடிசை நுழைந்தனையே என்றே சுவரே அன்பர் கூசாமல் என் நுளமாங் குடிசை நுழைந்தனையே. இப்பாடலில் பிரமன் முதலான தேவர்கள் பலகாலம் முயன்று ஒளிமிக்க நவமணிகள் கொண்டு செய்யப்பட்ட சிங்காதனத்தில் எழுந்து அருள் புரிய வேண்டும் என வேண்டி நிற்க, இறைவன் அங்கே எழுந்தருளாமல் ஒரு வளமும் இல்லாத புன்புலால் ஆக்கையாகிய குடிசையிலே நமது உள்ளத்தே எழுந்தருளினார். இதனை கண்ட பெரிய மகான்கள், யோகிகள் எல்லாம், என்ன இறைவன் இப்படி போய் ஒரு புலை குடிசையில் இருக்கிறாரே என ஏசுவார்களாம். அப்படி தேவரும் மூவரும் வருந்த மற்றவர்கள் ஏச, இறைவன் என் உள்ளத்தே வந்து குடிபுகுந்தார் என விவரிக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல பரம்பொருளாம் இறைவன்
மனித உள்ளத்தை எழுந்தருவது அவரது இயல்பு. வள்ளலின் உள்ளத்தே எழுந்தருளினார். எல்லார் உள்ளத்தையும் எழுந்து அருளுவது அவரது இயற்கையாகும். இக்கருத்து சபை எனதுளமெனத்தான் அமர்ந்தெனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி என்னும் அகவல் வரிகளால் உணரலாம். கடவுளுக்கு நித்தியமான ஆலயம் ஆன்மா. கடவுள் நித்தியமானவர், அவரது ஆன்ம ஆலயமும் நித்தியமானது. பிரபஞ்சத்தில் இத்தகைய ஆலயம் எங்கேயும் இல்லை. நித்திய பரம்பொருளை பூரணமாக கண்டு வாழ தயவு ஆலயம் சிறந்ததாக உள்ளது. இத்தயவு ஆலயம் புன்புலால் ஆக்கை எனப்படும் நமது தேகத்தினிடத்தே சிறநடுத்தலத்தே விளங்கும் தயவு ஆலயத்தில் குடிகொண்டுள்ளார். எனவே இம்மனித பிறவி சிறந்த பிறவியாக சொல்லப்படுகிறது. தயவு ஆலயம் பிற ஆலயங்களை போன்றது அல்ல. சைவ வைஷ்ணவ ஆலயங்கள் சிற்ப வேலைப்பாடுகள் அலங்காரங்கள் கொண்டு விளங்குகின்றன. சில ஆலயங்கள் வீடு போலவும் உள்ளன. தமிழ்நாடுதான் தத்துவ கற்பனா சிற்ப ஆலயங்களுக்கு பெயர் பெற்று விளங்குவதாகும். மேல்நாட்டு ஆலயங்கள் சாதாரணமானவை. அவை தத்துவ உண்மையை கொண்டவையாக இல்லை. இப்போதுதான் அமெரிக்காவில் இங்குள்ள ஆலயங்கள் போன்று கட்டப்படுகின்றன. உண்மையை உணர்ந்து உலகம் மேலான நிலைக்கு வர வேண்டும். தயவு ஆலயம் தத்துவ உண்மை விளக்கம் கொண்டது. புறத்தே உள்ள தயவு ஆலயம் கடவுள் உண்மையை உணர்ந்து கொள்ளவும், அகத்தே உள்ள தயவு ஆலயம் வாழ்வதற்கும் உதவுவதாக உள்ளது. சத்திய ஞான சபை உலகில் உள்ள ஆலயங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவாக உள்ளது. எல்லா தெய்வ உண்மையும் அதிலே அடங்கியுள்ளது. சத்திய ஞான சபையிலே இறைவனை அருட்பெருஞ்சோதியாக கண்டுகொள்ள உதவுகின்றது. அகநிலையில் பொருந்தி வாழ தயவு ஆலயம் உதவுகின்றது. கடவுள் உண்மையை சத்திய ஞானத்தாலே அறிதல் வேண்டும். சத்தியம் என்பது உண்மை, வாய்மை, மெய்மை என்னும் 3 நிலைகளில் உள்ளது. உண்மையானது உள்ளத்திலே இருப்பது, வாய்மையானது வாய்மொழியாக வருவது, மெய்மை என்பது உடலில் செயல்படுவது ஆகும். சத்திய ஞான சபை கடவுள் உண்மையை கண்டுகொண்டு சார்ந்து கொள்ளவும், தயவு ஆலயம் செயலோடு வாழவும் உதவுகின்றது. சத்திய ஞானத்தால் கண்ட முடிந்த முடிவை கொண்டு வாழ்வதற்கு தயவாலயம் உதவுகின்றது. இவ்வுண்மையை அவரே உள்ளிருந்து உணர்த்துகின்றார். அவரே நாமாக இருந்து உணர்கிறோம். இக்கருத்தே மிக மிக நல்ல தயவு ஆலயமாய் மேதினி விளங்க வைத்தாயே என்ற வரிகள் உணர்த்துகின்றன. வைத்தாயே என்ற சொல் மிகச் சிறப்புடையதாக அமைந்துள்ளது. இப்பாடல்கள் 1943 இயற்றப்பெற்றது. அப்போதே அவர் அருளாலே உள்ளத்தில் வெளிப்பட்டு புறத்தே சின்மயபுரத்தே தயவாலயம் அவர் அருளாலேயே இப்போது வெளிப்பட்டுள்ளது. இதில் வைக்கிறாயே
என்று சொல்லவில்லை, வைத்தாயே என்று சொல்லப்பட்டுள்ளது. இதனால் புறத்தே தயவாலயம் வெளிப்பட்டுள்ளார், அகத்தே திருவருளால் அன்றே வெளிப்பட்டு விட்டது. அகத்தே வெளிப்பட்டது உண்மை ஆலயமாக, புறத்தே வெளிப்படாமல் போய்விடுவார் என்றால் இல்லை. அது சத்திய வாசகம். இத்தயவு ஆலயத்தின் உண்மையை இனி உலகம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுமாறு வெளிப்படும். மற்ற ஆலயங்கள் எல்லாம் தயவு ஆலயமாக மாற வேண்டும் என்றால் அத்தனையையும் மாற்றி காட்ட வேண்டும். மாற்றி கட்ட வேண்டும் என்பதில்லை. தெய்வம் தயவு வழியாக மாற்றிவிட்டால் போதும். ஆண்டவர் எல்லா ஒளிக்கும் காரணமானவர். எல்லா தெய்வங்களுக்கும் உள்ளீடாக, எல்லா உயிர்களுக்கும் உள்ளீடாக, எல்லா பொருள்களுக்கும் உள்ளீடாக, எல்லா அணுக்களுக்குள்ளும் உள்ளீடாக விளங்குபவர் தயாபெருஞ்சோதிபதியே ஆவார். ஆனால் அணுவை பிளந்தால் எலக்ட்ரான், புரோட்டான் என்னும் பூத சக்திகள் வெளிப்படுகின்றன. அருட்சக்தி மனித உள்ளத்தில்தான் வெளிப்படும். மற்ற விலங்கினங்கள் வரையுள்ள உயிரினங்களால் இந்த அருட்சக்தியை உணர முடிவதில்லை. அவற்றின் சுபாவ உணர்வு புலன் உணர்வு வரைதான் அமைந்துள்ளது. மனிதனில்தான் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட மெய்ஞானம் அருள் அறிவாக விளங்குகின்றது. உயிரற்ற இடமாக இருப்பினும் அதுவும் தயவு அணுவே என்பதை உணர வேண்டும். தயவு அணுவில் த அக விளக்கமாக, அதாவது புரோட்டானாகவும், ய ஆற்றலாக எலக்ட்ரானாகவும், உ புறத்தோற்றமாக அணு உருவமாகவும் விளங்குகின்றது. இப்படியுள்ள சாதாரண அணுநிலையில் கடவுள் உண்மை வெளிப்பட்டதா எனில் இல்லை. அவ்வாறு வெளிப்படுவதே உயிர். அவ்வாறு வெளிப்படுவதற்கு உயிர், அதாவது ஆன்மா, உயிர் இயக்கம், உடல், இவை மூன்றும் தேவைப்படுகின்றன. இவையே ஆன்மா, உயிர் உணர்வு, தேகம் என சொல்லப்படுகின்றது. இவையே இன்று நமக்கு தயவு ஆக கிடைத்துள்ளது. த ஆன்மா, ய உயிர் உணர்வு, உ உடல் ஆக செயல்படுகின்றது. இவை மூன்றும் கிடைத்திருந்தால் மட்டுமே கடவுள் உண்மை விளங்குவதில்லை. சத்விசாரம் ஒன்றே கடவுள் உண்மையை அறிய உதவுகின்றது. புறத்திருந்து மேற்கொள்ளப்பட்ட சத்விசாரம் அருள் நிலையில் கொண்டு சேர்த்தது. முன்னோர்கள் கடவுள் உண்மையை ஓம் என்பதாக கண்டனர். ஓம் என்னும் பிரணவ மகா மந்திரமாக, மூல மந்திரமாக விளங்குவதாகும். ஓம் என்ற சொல்லே அ உ இம் என பிரிந்து உடல், உயிர், உள்ளொளி என்பவற்றையும் குறிக்கின்றது. ஓங்காரத்தின் உட்பொருள் அருள். அருள் என்ற சொல்லின் எழுத்துக்களும் அ ரு இல் என பிரிந்து உடல், உயிர், உள்ளொளி என்று குறிப்பிடுவதை உணரலாம். அருள் என்பது இறைவனின் அருள் நிலையை அறிவால் பற்றி கொண்டு அதிலே ஐக்கியமானதை காட்டுகின்றது. ஆனால்
தயவு அகநிலையில் இருந்து வாழச் செய்கிறது. வாழப் பிறந்தவன் மனிதன். அவன் இப்பொழுது நடத்துவது வாழ்வு அல்ல, வெறும் பிழைப்பே. தயவு இப்போது நம்மை அகநிலையில் இருந்து மெய்ஞானமாக, உயிர் உணர்வாக, உடல் என விரிந்து செயல்படுவதாகும். எல்லா தெய்வங்களின் உண்மையும் தயவில் அடக்கம். தயவு ஒன்றுதான் எல்லோரையும் தன்மயமாக்கி தயவு உடையவர்களாக செய்து வாழச் செய்யும். புறத்தோற்றம் சூழ்நிலைகளில் எத்தனையோ வேறுபாடுகள் இருப்பினும் அகத்தே விளங்குவது தயவு ஒன்றே என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். சமயங்கள், சாதி, கொள்கை, கோட்பாடு போன்ற பல வகை வேறுபாடுகளுக்கும் உள்ளீடாக விளங்குவது ஒன்றான கடவுள் உண்மையே என்பதனை உணர்ந்து வேற்றுமையில் ஒற்றுமை, யுனைட்டி இன் டைவர்சிட்டி கண்டு போற்றி வாழ்ந்தால் தயவு பெருகும். பகவனே என்று பகர்ந்த சொல் மாலை பாருளோர் காண ஏற்பாயே. பகர்தல் என்றால் சொல்லுதல் என்று பொருளாகும். புகழுதல் என்பதை புகன்ற என சொல்லலாம். ஆனால் பகர்தல் என்பதை பகன்ற என்று சொல்லுதல் தவறு. பகர்ந்த சொல் என்றதில் பகர்தல் என்றாலே சொல்லுதல் என்று பொருள். பகர்ந்து சொல், இதனை தமிழ் மொழியில் மீமிசை சொல் என்பர். ஒரே பொருளை தரும் இரு சொற்கள் சேர்ந்து வரும்போது அது சொல்லின் சிறப்பை உணர்த்துவதாக உள்ளது. காணப்படும் காண ஏற்பாயே என்பதில் சானா என்றாலே பாம்பு, சாரைப்பாம்பு என்பதில் சாரை என்றாலே பாம்பு என்றுதான் பொருள். இங்கு பகர்ந்த சொல்மாலை என்பது தெளிவாக சொல்லுதல் என்பதை குறிக்கின்றது. மேலும் பகர வடிவு நிலையில் தயவு வண்ணமாய் விளங்குதல் என்ற பொருளையும் உடையது. இம்மாலையை பாருளோர் காண ஏற்பாயே என்று வேண்டப்படுகின்றது. இப்பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு மலராகும். இம்மலர்கள் தயவு மனம் கொண்டு விளங்குபவை. மலர்கள் ஒரே ஜாதியாகவும் அமைந்துள்ளது. இது கடவுள் உண்மையை உணர்த்தி கொண்டே உள்ளது. தயவு ஆலயம் வழிபட்டதன் காரணம் என்ன? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது பழமொழி. இதுவரையிலும் ஆலயங்கள் தோறும் சென்று வழிபட்டதினால் தெய்வ ஆராதனைகள், அலங்கார அபிஷேகங்கள் இவற்றினால் பெறப்பட்ட நன்மை என்ன? இவையெல்லாம் மனிதனுக்கு நிலைத்த இன்ப வாழ்வை வழங்கினவா எனில் இல்லை. பக்தர்கள் தொடுத்து வழங்கிய பாமாலைகள், தோத்திர பாடல்கள் எல்லாம் நமக்கு கடவுளை முழுமையாக காட்டி கொடுத்தனவா எனில் இல்லை. ஏதோ சில ஏகதேச நன்மைகளும் சக்தி சித்திகளும் புகழோடு கூடிய வாழ்வு ஆகியவற்றை பெற்றனர். தீவிரமான பக்தி வழிபாடு கடவுளோடு ஐக்கியமாகி மறையும்படி செய்தது. எனவே ஆலய வழிபாட்டின் முடிந்த முடிவு கடவுளோடு மறைந்து போவதே ஆகும்.
அணு அணுதோறும் விளங்கும் உண்மை தயவாலயம். அங்கு ஒளிர்கின்ற தயவு ஒளி எல்லோருக்கும் உரியது. பேரொளியாக, தயாபெருஞ்சோதியாக எல்லா காலத்திலும் எங்கெங்கும் இருப்பது புறத்தே வெவ்வேறாக தோன்றி செயல்படுகின்றது. எனவே இந்த ஆன்ம ஆலயத்தில் வழிபாடு செய்து வாழ்வது சிறப்பு வாய்ந்ததாகும். ஆன்மாவுடன் இலயமாகி ஒன்றுபட்டு வாழ்வதற்கு தொழுகை பயன்படுகின்றது. தொழுகையினால் இறைவனை வணங்கி ஒன்றுபட முடிகிறது. தூய உள்ளம் படைத்த பெரியோரை, மகான்களை வணங்குவதால் ஓரளவு நன்மைகளை பெற முடிகிறது. அதற்கு மேல் மெய்ப்பொருளை தொழுது ஒன்றுபட வேண்டும். பின்பு அந்நிலை நின்று தொண்டு செய்ய வேண்டும். தொழுகை இல்லா தொண்டும் தொண்டு இல்லா தொழுகையும் பயன் தரா. தொழுகையினால் அகமொழிர் ஆன்ம ஜோதியுடன் ஒன்றுபட்டு அந்நிலையிலிருந்து மனோ வாக்கு காயத்தால் தொண்டு புரிந்து வரல் வேண்டும். இதனாலே சத்விசாரம் பரோபகாரம் என்றும் விசார நிலை முன் அனுபவ நிலையாகவும் பரோபகார நிலை பின் அனுபவ நிலையாகவும் சொல்லப்படும். இதனை இரண்டரை நிலையாக முன் இரண்டரை பின் இரண்டரை என்று குறிப்பிடுவர். முன் இரண்டரை தொழுகையினால் உடல்நிலை ஒன்று, உயிர்நிலை ஒன்று கடந்து ஆன்ம நிலையில் நாம் பாதியாகவும் இறைவன் பாதியாகவும் ஒன்றுபட்ட நிலையில் நிற்பது. அங்கிருந்து கொண்டு தொண்டு செய்து வாழ்வது பின் இரண்டரை நிலையாகும். இவ்வுண்மையை கொண்டு தொழுகை என்பதில் உள்ள எழுத்துக்கள் விளங்குகின்றன. தொண்டு என்பதில் எண் 6வது மெய்யெழுத்து, தொழுகை என்பதில் இல் 15வது மெய்யெழுத்து ஆகும். 2 6 6இல் பாதியான 3 சேர்ந்தால் 15 ஆகும். 8 6 × 2 15. எனவே இன் 6வது எழுத்தாகவும் இல் 15வது எழுத்தாகவும் மிக பொருத்தமாக அமைந்துள்ளன. தமிழ் தெய்வீகமானது. நம்மை உள்நிலைக்கு சேர்ப்பது தொழுகை, வாழ வைப்பது தொண்டு ஆகும். கடவுளே தன் உண்மையை வெளிப்படுத்தி வாழச் செய்யவே அமைக்கப்பட்டுள்ளது தமிழ். சுத்த சன்மார்க்கத்தில் நம்மை கடவுளோடு இரண்டர கலந்து நிற்கும் உண்மையை உணரச் செய்யவும் தயவு செயல் மூலம் அங்கிருந்து விரிந்து வாழவும் உதவுகின்றது. தேகம் அழியாமல் இருப்பது தகரவித்தை எனவும் ரசவாத கலையை செய்வது வகரவித்தை, வாத சித்தி எனவும் சொல்லுவர். தொட்டதெல்லாம் தங்கமாக மாற்றும். எனவே ரசவாதம் டன் கணக்கில் தங்கம் வைத்திருந்தாலும் அதனால் பயன் ஒன்றுமில்லை. சித்தர்கள் எல்லாம் இதுபோன்று தகரவித்தை வகரவித்தை ஆகிய சித்திகளை பெற்று நிலையான இன்ப வாழ்வை பெறவில்லை. அருள் உணர்வால் தீண்டப்பெற்று நமது தேகம் அருட்பொன்மேனியாக சுத்த தேகமாக மாற வேண்டும். அப்பொழுது மரணத்தை வென்று நித்திய இன்ப வாழ்வை பெற முடியும்.
அதற்கு தயவு ஆலயம் சிறப்பானது. இனி வருங்காலம் தயவு ஆலயத்தின் உண்மையை மக்கள் உணர்ந்து பயன்பெறக்கூடிய காலமாகும். ஆனால் இப்பொழுது அதற்கு மாறுபாடான சூழ்நிலை நிலவி வருகிறது. அதிவிரைவில் இந்நிலை மாறும். தயா இன்பம் பெருகும். நாம் எப்போதும் தயா ஒளிநிலை நின்றே தயவு பற்றியே எண்ணிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் தயவு செயல்களையே புரிந்து கொண்டும் அவரது முழுமையான அருளை பெற முயன்று கொண்டு இருப்போம். அவரே உள்ளும் புறமும் இருந்து உதவி வாழ்விப்பார். தயா பெருஞ்சோதி கடவுள் தயவையே தன் இயல் உண்மை அறிவின்ப சுரூப ரூப சுபாவமாக கொண்டு விளக்குவதே பிரபஞ்சத்தையும் இதில் மக்கள் இனத்தையும் இதில் தமிழையும் தமிழனையும் இவனது மெய்நிலையையும் அத்தயவு மயமாகவே வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகையால் இந்த தயவு ஆலயமும் இதில் மேற்கொள்ளப்படும் தயவு வழிபாட்டு முறையும் மக்கள் சமுதாயம் முழுமைக்கும் உரிய ஒன்றாகும். இதனால் அடையப்பெறுவது எல்லோருக்கும் எக்காலத்தும் பெருநல வாழ்வு தரும் தயா பேரின்ப வாழ்வு ஆகும். இவ் ஆலயம் தொழுது அகநிலையுறுவதும் அகநிலை நின்று அனக தயவு தொண்டு புரிவதும் தயா என்ப வாழ்வுக்கு வழியாகும். சூழ்க தயவு வாழ்க இயல்பில். சூழ்க தயவு வாழ்க இன்பில். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.